இந்த ஆங்கிலேயர்களிடம் அகிம்சையும் வாய்ப்புக்கும் சரி வராது என்று சொல்லிதான் அவர் தனியாக ஐஎன்ஏ என்ற இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஆரம்பித்து அதில் சுமார் கிட்டத்தட்ட 40,000 பேர், அதுவும் இல்லாமல் ஜான்சி ராணி படையெடுத்து கொண்டு வைத்திருந்தார். அதில் சுமார் பெண்கள் கூட்டம் கணக்கில் அடங்காத அளவுக்கு போர் பயிற்சி பெற்ற சோல்ஜர்களாக பெண்கள் இருந்தார் என்பது இங்கு நினைவுகூரத்தக்கது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் தமிழ்நாட்டிலே தேவர் திருமகனார் அவர்கள் தன்னுடைய காந்திக்கும் அவருக்கும் கான்ட்ரோவர்சியில் வந்தார். அதன் விளைவாக நேதாஜி அவர் ஆதரிக்கும் ஒரு கட்டம் வந்த நேரத்திலே அவர் இந்த முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தன்னுடைய வம்சாவளியினர் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஊர்களுக்கும் சென்று ஐஎன்ஏவில் சேர்ந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கருத்தினை நிலைநாட்டியதன் காரணமாகத்தான் ஆங்கிலேயர் பயந்து விட்டான். அவனுடைய சோல்ஜர்ஸ் 1,00,000 இன்ஃபேண்ட்ரியில் 1,00,000 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இவர்கள் 40,000 பேர் இருந்தவங்க. கண்டிப்பாக இவங்கெல்லாம் இவர் ஜப்பான்ல இருந்து வரார். ஜப்பான்ல இருந்து சிங்கப்பூர்ல தான் முதல் மகாத்மா காந்தியை தேசப்பிதா என்று அழைத்தார். அதன் பிறகு இந்த 40,000 பேர்களும் இந்தியாவுக்குள் வந்தார்கள் என்றால் நம் ஆட்சி தானாகவே காலியாகிவிடும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் பயந்து போய்தான் மவுண்ட் பேட்டன் பிரபு நாடாளுமன்றத்திலே, இந்த பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திலே இந்த சுதந்திரத்துக்கு, இந்தியாவின் சுதந்திரத்தை கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள் பிரிட்டிஷார் என்பதுதான் இங்கே மாணவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்தாகும். அதே போல இந்த சுதந்திரம் கிடைப்பதற்காக ஐஎன்ஏவில் இருந்து ஒரு பெண், அந்த பெண் சிறந்த உளவுத்துறையில் இருந்த பெண். அந்த பெண்ணை சிக்கிக் கொண்டார். எப்படியோ அந்த பிரிட்டிஷ் படைகளிடம் சிக்கிக் கொண்டதுக்கு அப்புறம் அந்த பெண்ணை பண்ணாத சித்திரவதை, நகத்தை பிடுங்குவதன் முதல் கொண்டு அத்தனை சித்திரவதை வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு சித்திரவைகள் செய்த போதும் அந்த பெண் இறக்கும் வரையில் அந்த சித்திரவதையை அணித்து சுபாஷ் சந்திர போஸை காட்டி கொடுக்கவே இல்லை. அவர் இருப்பிடத்தை சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் அவர்கள் எல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு